பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய அனுக்கிரகம், தேவனுடைய தயவு எப்படி என் மேல் இருந்தால் என்னை நோக்கி ஜனங்களும் ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்கிற அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தையை ஏசாயா 60:3 உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆண்டவர் என்னை நோக்கி என்னுடைய எல்லா காரியங்கள்லையும் எப்படி மேன்மையை உயர்வு ஆண்டவர் கொண்டு வருவார்னா, ஏசாயா 60 முதல் 2 வசனத்துல கர்த்தருடைய மகிமை யார் மேல் இருக்கிறதோ, நீங்க உங்க செய்யற வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், இல்ல நீ என்ன ஒரு காரியத்தில் இருக்கிறீங்களோ, உங்களை நோக்கி பெரிய ராஜாக்கள் வரணும், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், உங்களை நோக்கி நிறைய காரியங்கள் வரணும். உங்க வெளிச்சம், உங்க மேல இருக்கிற மகிமை, அதை நோக்கி தாங்க காரியங்கள் வரும். கர்த்தருடைய மகிமை முதல் 2 வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை என் மேல் உதிக்கும்படியாய் தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய பார்வையில எல்லாவற்றிலும் அவருடைய மகிமை தங்குகிற ஒரு பாத்திரமாய், கர்த்தருடைய மகிமையை சுமக்கிற ஒரு பாத்திரமாய், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகனாய் மகளாய் என்னுடைய காரியங்களை நான் நேர்த்தியாய் இருக்கிற பொழுது அந்த மகிமை என்னை மூடும். யார் ஒருவரை தேவனுடைய மகிமை ஆட்கொள்ளுகிறதோ, யார் மேல் அந்த தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறதோ, அவர்களை நோக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், காரியங்கள் கடந்து வரும். சில வேளைகள் நம்ம ரொம்ப முயற்சி செய்யறோம், நான் இந்த இடத்துக்கு போகணும், இந்த உயர்வுக்கு போகணும், நான் முயற்சி செய்யறேன், அது நல்லது. முயற்சி செய்யணும், படிக்கணும், நிறைய காரியங்கள் செய்யணும், நல்லது. அதே வேளையில என்னை நோக்கி உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். என்ன நோக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும்னா, எனக்குள்ள கர்த்தருடைய மகிமை அதிகரிக்கணுங்க. இன்னைக்கு அதற்கு நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? தேவ சமூகத்துல, ஆண்டவரே உங்க மகிமையை சுமக்கிற ஒரு மகனாய் மகளாய் அவரை ஆராதிக்க ஆராதிக்க, தேவனை ஆராதிக்க ஆராதிக்க, தேவனை உயர்த்த உயர்த்த, தேவனுடைய வசனத்தின் வெளிச்சம் உங்களை நிரப்ப நிரப்ப, உங்க வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் இந்த ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. அதற்கு ஒரே ரகசியம், உங்களுக்குள்ள ஆண்டவர் பெருகும்படியாய், அந்த வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ள பெருகும்படியாய். சிம்பிளா சொல்லணும்னா, வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க அந்த வசனத்தின் வெளிச்சம் உங்களை நிரப்பும். அது நிரப்ப நிரப்ப எல்லா வகையிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம செய்கிற முயற்சி செய்யணும். நான் ஒரு முறை ஒரு இடத்துல வேலை செய்கிற நாட்கள்ல அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு மாற ரொம்ப முயற்சி செய்து கொண்டிருந்தேன். பல வேலைகள்ல எல்லாம் முயற்சி செய்து கொண்டேன். நான் 15 ஆண்டுகள் இந்த சிங்கப்பூர் தேசத்துல வேலை செய்தல நான் தெரிந்து கொண்ட என் சாட்சியில சொல்ல முடியும்னா, தேவ சமூகத்துல எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் எடுக்கணும். அதே வேளையில கர்த்தருடைய மகிமை நம்ம மேல அதிகரிக்கும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்க சரியான நேரத்துல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு முறை நான் எப்படியாவது ஆண்டுடைய ஊழியத்திற்கு ரொம்ப நேரம் கொடுக்கணும், வேலை காரியங்கள் ஒரு நாளைக்கு 12-14 மணி நேரங்கள் 16 மணி நேரங்கள் ஆகுதுன்னு சொல்லி கர்த்தருடைய வேலைக்கு நேரத்தை கொடுக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும் என்று சொல்லி வேலையில் ஒரு மாற்றத்துக்காக நான் காத்து பல நாட்கள் பிரயாசப்பட்டு அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது, ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துல ஒரே ஒரு ஃபோன் கால்ல ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொன்னபடி நான் என்ன நிலையில் இருந்தனோ அதை காட்டிலும் அதிகமான உயர்வான ஒரு நிலையில வேலை எனக்கு கடந்து வந்தது. அப்பொழுது எனக்கு தெரியல, ஆனால் நாட்கள் கடந்த பிறகு தெரிந்தது. கர்த்தருடைய மகிமை நிரப்புகிற பொழுது, கர்த்தருடைய மகிமைக்கு நம்மளை விட்டு கொடுக்கிற பொழுது, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்துக்கு நம்மளை விட்டு கொடுத்து அதுல காத்து இருக்கிற பொழுதுதான் அந்த ஒளி தாங்க நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வருகிறது. நம்முடைய கனெக்ஷன்ஸ், நம்முடைய நெட்வொர்க் கொண்டு வருகிறதா, அதெல்லாம் ஆண்டவர் ஒரு காரியத்துல சகாயத்துக்காக பயன்படுத்துவார். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, அந்த ஒளி உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். எனக்குள்ள அந்த ஏசப்பா அவனுடைய ஒளி, அந்த மகிமை எனக்குள்ள எவ்வளவு இருக்கிறது, அந்த மகிமையினால எவ்வளவு நிரப்பப்படுகிற, அந்த மகிமையின் பிரகாசத்துல, மகிமையின் அபிஷேகத்துல எவ்வளவு நிரப்பப்படுகிறேனோ, அந்த மகிமையிலிருந்து வருகிற ஒளி
அந்த உதிக்கிற ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. எவ்வளவோ நாட்கள் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலன்னு சொல்லி நீங்க ஏங்கி கொண்டிருக்கிறீங்களே, நேஷனல் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்க மகிமை அதிகரிக்கும்படியா, அந்த மகிமையின் வெளிச்சம் அதிகரிக்கும்படியா, ஏசப்பா அந்த மகிமையின் வெளிச்சம் அதிகரிக்கட்டும். ஏசாயா 60:3 முதல் 3 வசனத்தின்படி உங்க மகிமை என் மேல உதிக்கட்டும், அந்த வெளிச்சம் அதிகரிக்கட்டும் சொல்லி நீங்க சிம்பிளா ஜெபித்து பாருங்க. எந்த இடத்துல நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும், உங்க கதவை தட்டும். உங்களுக்கு என்று வருகிற ஒரு போன் கால், ஒரு இமெயில் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருங்க, உங்களை அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போயிரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உதிக்கிற நொடியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இந்த வார்த்தைக்கு சாட்சியாய் கர்த்தர் உங்களை வைப்பார், மேலானபடி உயர்த்துவார். இன்னும் நீங்க உயர்த்தப்படுவீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you.